எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளதா? மிகப்பெரிய அளவில் தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும். 95% அப்ராடு போகக்கூடிய வாய்ப்பு தன்னாலவே வந்துடும். தற்போதைய தசாபுக்தி காலம் எனது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. பணக்காரர்களாக, மிகுந்த செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோகங்களும் ஏற்படுகிறது. வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு முற்றிலும் வித்தியாசமான தலைப்பு. இப்போ முதலாவதாக, தற்போதைய தசாபுக்தி காலம் எனது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது எல்லா ராசிக்காரர்களுடைய மனதிலும் எழக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தசாபுக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ சிம்ம லக்னத்துக்காரங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிம்ம ராசிக்காரங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட, இந்த ரெண்டுத்துலையுமே சிம்மம் லக்னமோ ராசியோ இருக்கக்கூடியவர்களுக்கு தசாபுக்தி நடக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுடைய லக்னத்திலேயோ ராசியிலேயோ 3 நட்சத்திரங்கள் இருக்கும். மகம், பூரம், உத்திரம். இப்போ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும். மகம், பூரம், உத்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தசாபுக்தி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது 75 முதல் 80% ஆகும். இந்த தசாபுக்தினா, இப்போ சிம்ம லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம்னா, அப்போ கேது திசையில் பிறந்த என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேது பகவான் ஞானகாரகன். இப்போ மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் என்பது இருக்கும். மிகப்பெரிய அளவில் தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்டு ஒரு 5-6 வயசுக்கு கேது திசை இருக்குது அப்படின்னா, அந்த திசைக்குள்ளார ஏதோ ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழந்தையிலேயே அந்த இது இருக்கும். மறுபடியும் அது சரியாயிடும்பாங்க. அதுவே சுக்கிர திசை, அதாவது பூர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா சுக்கிர திசை ஆரம்பமாகும். இப்போ தசாபுக்தி பலன்கள் என்ன, நம்ம அதை இப்போ சொன்னோம். தசாபுக்தி பலன்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 75 முதல் 80% ஆதிக்கத்தை செலுத்தும். அதாவது ராசியில் எந்த நட்சத்திரம், அதுதான் தசாபுக்தியுடைய ஆரம்பம். என்னதான் தசாபுக்திகள் ராசியை வைத்து, அடிப்படையில் இந்த ராசியை வைத்து தசாபுக்திகள் இதெல்லாம் வரும்னு சொன்னாலும், லக்னம், லக்னாதிபதி, இவருடைய சக்தி எல்லாத்தையோட டாப் கிளாஸில் இருக்கும். நம்பர் 1 பொசிஷன் பெறும். இப்போ உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது, லக்னத்தின் பால் லக்னாதிபதி தீர்மானமாகும். ஆனால் ராசியின் பால் தான் தசாபுக்தி வரும். அது பிறப்பு ஜாதகத்திலேயே நட்சத்திரத்தை வைத்து தசாபுக்திகள் உருவாக்கப்படுகின்றன. தசாபுக்தி என்பது எப்பவுமே நம்ம கோச்சார ரீதியாக பிரிக்கிறது. தசாபுக்தியை தனித்தனியாக தான் பிரிக்கணும். கோச்சாரம் என்பதும் ராசியின் அடிப்படையில் வந்தாலும், தசாபுக்தி என்பதும் ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொடங்கினாலும், லக்னமே தசாபுக்திக்கு பெரிதும் உதவும் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம். இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா, 80% வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் தசாபுக்தியை வச்சு நடக்கும். 20% கோச்சார ரீதியான பயிற்சிகளை வைத்து நடக்கும். ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி மாத்திரம் இதில் விதிவிலக்கு. விதிகளுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது. இப்போது ஒரு சிம்ம ராசியை எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் எடுத்துட்டோம். மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தசாபுக்தி எந்த மாதிரியான பலன்களை செய்யுங்கிறத பற்றி 2 பாயிண்ட் பார்த்தோம். பூர நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு குட்டி சுக்கிர திசை அப்படிங்கிறது வரும் சிம்ம ராசியில். இந்த பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறு வயதில் தாய் தந்தையை துரதிருஷ்டவசமாக அவர்களை பிரியக்கூடிய தன்மைகள் ஏற்படலாம், வாய்ப்பு இருக்கு. அல்லது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தாய் தந்தையை இழக்கக்கூடிய தன்மைகளும் இருந்தாலும் இந்த குட்டி சுக்கிர திசை, சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வாழ்க்கை, இந்த நேரத்தில் குழந்தை பருவத்தை மிக சிரமங்களே அவங்களுக்கு கொடுக்குறது.
ஒரு ஒரு கல்விக்கான விஷயங்களை படிக்கிறதுக்குள்ளேயும் ஸ்ட்ரகிள். ஒரு ஒரு நிரந்தர நார்மலான ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு, சந்தோஷம், அதற்கு கிடைக்க வேண்டிய அன்பு, ஆதரவு இதெல்லாம் கூட சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் மறுக்கப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் வாழ்க்கை நகர்ந்து போய் ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அதிபர்களுக்கு வாழ்க்கை வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆன மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம், ஜாக்பாட் திருப்பு முனைகள் வந்து பெரிய பதவிகளில் பணக்காரர்களாக மிகுந்த செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோகங்களும் ஏற்படுகிறது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சூரிய திசை வந்து தொடங்கும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக அதாவது 1ஆம் பாதம் உத்திர நட்சத்திரத்தோட சிம்மராசி முடியும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மராசி அதிபர்களுக்கு ஆரம்பத்திலேயே தந்தையாருடைய ஆதிக்கம், தன்னுடைய அப்பாவுடைய லெகசின்னு சொல்லுவாங்க. இவர் பிறக்கும் போதே வந்து இவங்க அப்பா வந்து பெரிய ஆளாக இருப்பார், பெரிய பதவிகளில் இருக்கலாம், அந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அல்லது பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் கூட பிறக்கலாம். இந்த உத்திர நட்சத்திரம் சில சமயங்களில் மட்டும்தான் ஃபெயில் ஆகும், 90% சக்ஸஸ் ஆகும். இந்த உத்திர நட்சத்திரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் சொல்லலாம். நம்ம வந்து ஒரு தெய்வ அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த அவதாரத்தில் பிறந்தவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு ராஜாக்கே மகனாக பிறக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போது தசாபுக்தி என்பது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை செலுத்துகிறது அப்படின்னா, பெரிய தாக்கம். தசாபுக்தி தான் உங்களுடைய இன்ஜின் மாதிரி, கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய பெட்ரோல் மாதிரி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு உதாரணத்துக்கு தான் சிம்மராசியை சொன்னோம். இதுக்கு அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும்னா, எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது ஏற்பட வாய்ப்பு உள்ளது? இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்ம ராசியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். திருப்பியும் சிம்ம ராசிக்கே நான் வரேன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என் வாழ்க்கையில் எப்பொழுது முக்கிய மாற்றங்கள் நிகழும்? சிம்மராசிக்கு எடுத்தீங்கன்னா, எப்பொழுது எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது? நம்ம சொன்னோம் 35 வயசு. இன்னொரு விஷயம், சிம்மராசிக்கு சூரிய திசை எந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரப்போகுதோ, சூரிய திசை முடிஞ்சு செவ்வாய் திசை எப்போ தொடங்க போகுதோ அதற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய ஜாதகத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இது பொது உதாரணம், இது உங்களுக்குன்னு எடுத்துக்கூடாது, பொது உதாரணமே பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும். ஒரு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுடைய லக்னத்தின் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் துலா லக்னம், உங்களுடைய 10ஆம் பாவத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்ச வக்ரமாயிருக்கார் அப்படின்னு ஒரு உதாரணம். அந்த நிலையில செவ்வாய் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? நீங்க வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூச நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய். இப்ப சனியுடைய சாரத்தை வாங்கிட்டு திசை நடத்துறாரு அப்படின்னா, அந்த திசை சனியுடைய திசையாச்சே சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திசை தான் வெளுத்து வாங்கும் உங்களுக்கு, ராஜயோக திசையா அமையும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெறும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா பயந்தாங்கொழியா இருப்பாங்க, ரொம்ப பயந்துருவாங்க, அந்த திசை வேலைக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பொய். செவ்வாய் சிம்மராசிக்காரர்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடையும் பொழுது அதீத ராஜயோகத்தை தருகிறார். பயங்கர தைரியசாலிகளாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் அவதாரமே எடுப்பாங்க. ஆக இது ஒரு அமைப்பு. அப்போ எப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு நம்ம சொன்னோம்? செவ்வாய் தசை, சூரிய தசை, இந்த மாதிரி திசைகள் வரும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு, அதாவது மனசில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். பட் அதெல்லாம் வந்து சர்பாஸ் பண்ணி நம்ம நினைக்காத ஒன்று பெரிய அளவில் நமக்கு பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்ததுனால் அது எப்படி இருக்கும்? அப்படி தான் நடக்கும் சிம்மராசிக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கறது தான் சிம்மராசியுடைய வாழ்க்கையுடைய தத்துவம். எப்போ வேணா சடன் கால், ஒரே ஒரு நொடியில் உங்களுடைய வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு விண்ணை பிளக்கிற அளவுக்கு வெற்றியை தரும். இது வந்து சத்தியமான உண்மை. இது எப்போ வேணா நிகழலாம்.
40 வயசில் நடக்கலாம், 46 வயசில் நடக்கலாம். ஆனால் நடக்கும். ஒரு 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 பாயிண்டில் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 99.99% இருக்குது. இதுவே நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.